கம்யூனிஸ்ட் முத்தரசன் அவர்கள் ரொம்ப நேர்முகமாக தாவேக்கா விமர்சனம் பண்ணியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் கூப்பிட்டுட்டு நீட்டு விவகாரத்துக்கு போராடுவோம், ஒரே ஒரு கட்சியை தவிர அந்த கட்சியை கூப்பிட்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. தொண்டர்கள் ஏற்றிருக்காங்க. தலைமையில் வேணால் ஏதோ பிதற்றலாம், பேசலாம். கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் தாவேக்கா தலைவர் விஜயை அங்கீகரிக்க தொடங்கி விட்டார்கள். கம்யூனிஸ்டுக்கு உயிர் கொடுத்த இயக்கம் தாவேக்கா. ஒற்றுமையாக இருந்தால் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சாதிக்கலாம். இல்லை மீண்டும் திமுக பக்கம் தான் நாங்கள் போனோம்னா வரலாறு உங்களை மன்னிக்காது, வரலாறு உங்களை எங்கே கொண்டு நிப்பாட்டுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி தோழர் வீரபாண்டியன் சொல்லியிருந்தாரு, திமுகவோடு நாங்கள் இணைந்து செயல்பட தயாராக. எதில் போய் இணைய போகிறீங்க? பிரச்சனைங்க நிறையா இருக்குது. திமுகவோட இணைஞ்சா தோற்று போயில நின்னீங்க. 8 சீட்டு கொடுத்த இடத்துல 2 தடவை ஜெயிச்சிங்க. ஆனால் அந்த 2 சீட்டு தான் நீங்கள் உங்கள் ஆட்சியை நீடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பேரம் நடந்தது, பிடிக்கல, வந்துட்டாங்க. அரவணைத்திருக்கிறோம். மரியாதைக்குரிய தோழர் வீரபாண்டியன் அவர்கள் எங்கள் ஆட்சியை கவிழ்ப்புறதுக்கெல்லாம் அவர் பேச மாட்டார். விசிகால முக்கிய பொறுப்பு வைப்பவர் ஆலு ஷானவாஸ். அவர் சொல்கிறாரு, இன்றும் தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு காரணம் தாவேக்கா அரசு. ஆலூர் ஷானவாஸுக்கு சொல்லுவேன், முதல்ல நீங்கள் வக்காலத்து வாங்கி பேசுகிற திமுக பாஜகவோட கூட்டணி சேராமல் பார்த்துக்கணும். உங்கள் தலைவர் கருணாநிதி சிலையை திறந்து வச்சது வெங்கைய நாடுங்கிறதையும் மறந்துடாதீங்க. இதெல்லாம் பேசுவதற்கு யோக்கியதையா? பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படுது, கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுதுன்னு பேசியிருக்கிறார். நீங்கள் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக யார் விமர்சனம் பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? சவுசங்கர் வீட்டில் கரைச்சி ஊற்றுனது அது தர்மமா? பத்திரிகை சுதந்திரம் கெட்டு போச்சு, அவரை ஏன் தொடர்ச்சியாக கைது பண்ணி குண்டாசிலே போட்டிங்க? தமிழன் பிரசன்னா போன்றவர்கள்லாம் வாயை அடக்கிக்கிட்டு மௌனம். ஏன் இந்த தமிழன் பிரசன்னா வேங்கவேலுக்கு ஏன் குரல் கொடுக்குறாங்க? எத்தனையோ ஐஏஎஸை மாற்றுறீங்க, ஐபிஎஸ்ஸை மாற்றுறீங்க, யாரையும் மாற்றுறீங்க. ஆனால் தேர்தல் அப்போ பாஜகவில் நியமிக்கப்பட்ட ஒருவரை இப்போ வரைக்கும் பொறுப்பில் வச்சுருக்கணும். தேர்தல் கமிஷன் அவங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்க வேலையை பார்க்கலைன்னா தேர்தல் கமிஷன் ஜனாதிபதி பார்வையில் கொண்டு போவாங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. இதே இங்கே போட்டு உருட்டுறீங்க நீங்கள் உருளைக்கிழங்க. ஒன்றும் கிடையாதுங்க. இவங்க அதான் சொல்கிறேனே, முதவே கனவு உலகத்தில் இன்னமும் வாழ்கிறான் திமுக தான். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தாவேக்காவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேக்காவுக்கு கூட்டணிக்குள்ள பஞ்சாயத்து இருக்கா இல்லையா? என்ன கூட்டணிக்குள்ள பஞ்சாயத்து? ஏன்னா நீட்டு விவகாரம் வந்துச்சு, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நிலைப்பாடு. கம்யூனிஸ்ட் முத்தரசன் அவர்கள் ரொம்ப நேர்முகமாக தாவேக்கா விமர்சனம் பண்ணியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் கூப்பிட்டுட்டு நீட்டு விவகாரத்துக்கு போராடுவோம், ஒரே ஒரு கட்சியை தவிர அந்த கட்சியை கூப்பிட்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது அவர் எல்லா கட்சியும் சொல்லிட்டார், திமுக, அதிமுக, நாம் தமிழ், அதில் சொல்லாத ஒரே கட்சி தாவேக்கா. கம்யூனிஸ்டுகளுக்கும் தாவேக்காவுக்கும் முட்டு முரண்பாடு தமிழ்நாடு அளவில் இருக்கா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. தொண்டர்கள் ஏற்றிருக்காங்க. தலைமையில் வேணால் ஏதோ பிதற்றலாம், பேசலாம். கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் தாவேக்கா தலைவர் விஜயை அங்கீகரிக்க தொடங்கி விட்டார்கள். அவர்கள் ஆதரிக்க தொடங்கி விட்டார்கள். தேய்ந்து ஓய்ந்து போன கட்சிகளாக இந்த கம்யூனிஸ்டுகள் இங்கே இருந்ததை உயிரெழுப்பி இருக்கிற இயக்கம் தாவேக்கா. அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். கம்யூனிஸ்ட்டுக்கு உயிர் கொடுத்துருக்கு. ஆமாம், ஆமாம், கம்யூனிஸ்டுகளுக்கு உயிர் கொடுத்த இயக்கம் தாவேக்கா. ஒற்றுமையாக இருந்தால் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சாதிக்கலாம். இல்லை மீண்டும் திமுக பக்கம் தான் நாங்கள் போனோம்னா வரலாறு உங்களை மன்னிக்காது, வரலாறு உங்களை எங்கே கொண்டு நிப்பாட்டுங்கிறது எங்களுக்கு தெரியும். தாவேக்கா ஒன்றும் இதுக்கெல்லாம் பயந்த இயக்கம் இல்லைங்க. எங்கள் தலைவனும் பயப்படுற ஆளும் கிடையாது. புரியுதுங்களா? பார்க்கலாம் எது இப்போ என்ன இவங்க போகிறதுனால எங்களுக்கு என்ன நட்டம்? உங்களை ஆட்சி கவிழும்ல ஏங்க. அடுத்து முழுமையான ஆட்சியை நாங்கள் பிடிப்போங்க. 234க்கு 230ஐயும் பிடிப்போம். கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லை. இத்தனை கூட்டணி சேர்ந்தே திமுக மண்ணை கவிச்சிச்சு. கவிச்சா இல்லையா? அப்புறம் என்ன, 1,74,00,000 ஓட்டுக்களை வாங்கியிருக்கிற தாவேக்கா தன்னந்தனியாக தமிழ்நாட்டில் எவனுக்கும் அஞ்சாது களத்தில் என்ற இயக்கம். என்ன நீங்கள் வாக்கு சதவீதம் வாங்கினீங்க? 2.6 லட்சம் கோடி வாக்குகளை 2021 வாங்கினீங்களே, எங்கே உங்கள் வாக்கு? ஏன் குறைஞ்சது? இந்த வாக்குகளை காசு கொடுத்து வாங்கின வாக்குகள், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. கம்யூனிஸ்டுகள் இப்போ ரொம்ப நியாயமாக பேசுகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. கம்யூனிஸ்டுகளே களத்தில் நிற்கிற போது காசு திமுக கொடுத்து தான் ஜெயிச்சுருந்தாங்க. ஆனால் தாவேக்கா பக்கம் வந்தால் ஏழைகளும் எம்எல்ஏவாக ஆக முடியும். அதை கம்யூனிஸ்டுகள் உணர வேண்டும்னு நான் சொல்கிறேன். நீட்டை பற்றி எங்களுக்கும் தெரியும். நீட்டுக்கு எல்லோரும் சேர்ந்து எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும் என்பதில் எங்கள் தலைவர் உறுதியாக இருக்கிறார். ஸ்டாலினை நம்பினா கழுத்தை தான் இருப்பார். போங்க, அவர்கிட்ட போய் நில்லுங்க, கழுத்து எடுத்து வெளியில் வரும். ஏன்னா இன்றைக்கி தோழர் வீரபாண்டியன் சொல்லியிருந்தாரு, திமுகவோடு நாங்கள் இணைந்து செயல்பட தயாராக தான் உள்ளோம். எதில் போய் இணைய போகிறீங்க? பிரச்சனைங்க நிறையா இருக்குது. திமுகவோட இணைஞ்சா தோற்று போயில நின்னீங்க. 8 சீட்டு கொடுத்த இடத்துல 2 தடவை ஜெயிச்சிங்க. ஆனால் அந்த 2 சீட்டு தான் நீங்கள் உங்கள் ஆட்சியை நீடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பேரம் நடந்தது, பிடிக்கல, வந்துட்டாங்க. அரவணைத்திருக்கிறோம் நாங்கள். புரியுதுங்களா? உங்களா நடுத்தருவில் நிப்பாட்டலை. நாங்கள் வாருங்கள் ஒன்றிணைவோம்,
ஏன் எங்களுக்கு வந்து பாமக கூப்பிட தெரியாதா? கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்களா என்ன? உங்களே ஏன் கூப்பிட்டோம்? அதில் ஒரு கொள்கை அஜெண்டா இருக்கிறது, அது ஒரு கொள்கை உடன்பாடு இருக்கிறது. ஆகையால் தான் இவங்களை கூப்பிட்ருக்கோம். அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி திமுகவுடைய தோலை அப்படி தூக்கி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஆரத்தழுவி உட்கார வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை அவங்க உட்கார வைப்பாங்க. எந்த இடத்துல வைப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. மரியாதைக்குரிய தோழர் வீரபாண்டியன் அவர்கள் எங்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்கெல்லாம் அவர் பேச மாட்டார். நியாயத்தின் பக்கம் பேசக்கூடிய மகத்தான ஒரு தோழர். அவர் நியாயத்தின் பக்கம் பேசியிருப்பார், அவ்வளோதான். ஓகே, கம்யூனிஸ்ட்டுகள் இந்த பக்கம், அடுத்து விசிகா. விசிகாவுக்கும் உங்களுக்கும் இப்போ வரைக்கும் ஒரு ஒற்று இருக்கா, உறவு இருக்கான்னு இன்ன வரைக்கும் கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா விசிகாவில் முக்கிய பொறுப்பு வைப்பவர் ஆளு ஷானவாஸ். அவர் சொல்கிறாரு, இன்றும் தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு காரணம் தாவேக அரசு. ஆளூர் ஷானவாஸுக்கு சொல்லுவேன், முதல்ல நீங்கள் வக்காலத்து வாங்கி பேசுகிற திமுக வந்து பாஜகவோட கூட்டணி சேராமல் பார்த்துக்குங்க. உங்கள் தலைவர் கருணாநிதி சிலையை திறந்து வச்சதே வெங்கைய நாடுங்கிறதையும் மறந்துடாதீங்க. நீங்களாம் பேசுவதற்கு யோக்கியதையே இல்லை. அவர் பல பாயிண்ட்டை விசிகாவிலேருந்து அவரை நீக்கணுங்க, ஆளு ஷானவாஸ். ஆமாங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். அந்த கட்சியில் நான் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வன்மத்தை கைக்கினேன். நான் அந்த கட்சியில் இருக்கிற நம்ம தோழர் வந்து சங்கத்தமிழனே வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. நான் விமர்சனம் பண்ணலை, அவங்க கட்சியிலே கடுமையாக விமர்சனம். தாவேக ஆதரிக்குது பாஜக நடுநிலை உள்ளே வர்றதை தாவேக இவர் ஏதாவது கிளப்பி விட்டுக்கிட்டு இருப்பார். இப்போ முகம் தெரியல, இல்லை எம்எல்ஏவுக்கு நிப்பாட்டலை அவரை, பாவம் அவர் முகம் தெரியணும். அப்பப்போ கட்சியில் இப்போ வந்து முன்னாடி இருந்த துணை பொதுச் செயலாளரை தாண்டி இப்போ ஏதோ ஒரு முக்கியமான முதன்மை செயலாளரை நம்ம பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முகம் தெரியணும்ல, விளம்பரம் வேணும்ல, அதுக்கு ஏதாவது பேசணும்ல. நான் என்ன கேட்குறேன்னா, ஆளூர் ஷானவாஸ்லாம் எங்களுக்கு ஆளே கிடையாது. அவர் ஒரு ஆண். நாங்கள் அண்ணன் திருமாவை நேசிக்கிறோம், தலைவர் திருமாவை நேசிக்கிறோம். அண்ணன் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் இந்நேரம் அவர் கூட கூட்டணியில் இருந்தால் இந்நேரம் கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும். ஆளு ஷானவாஸோட ஸ்பீச்சுக்கு இல்லை ஒரு மன்னிப்போ ஏதாவது அந்த கட்சியினுடைய உள் விவகாரம். நாங்கள் இப்போ அதில் தலையிட முடியும். ஏன்னா அவங்க விமர்சனம் பண்ணது உங்களை, உங்கள் ஆட்சியை. நீங்கள் பாஜகவோட மறைமுக ஆட்சின்னு நான் ஒன்று சொல்கிறேன். திமுக கூட்டணியில் விசிக இருந்த காலகட்டத்தில் எங்களுடைய இன்றைக்கி அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு ஆதவ அர்ச்சுனா அவர்கள் உதயநிதியை பேசினார் என்பதற்காக அவரை கட்சியை விட்டு நீக்கினீர்கள். இன்றைக்கி நம்மளுடைய கூட்டணி ஆட்சியை விமர்சனம் செய்கிற இடத்தில் ஆளூர் ஷானவாஸ் இருப்பாரேனால், எப்படி ஆதவ அர்ச்சுனாவை தூக்கி வீசினீர்களோ அதே போல் ஆளூர் ஷானவாஸை விசிக தலைவர் தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய திட்டம். அதாவது ஒரு நடைமுறைப்படுத்தணும். அன்றைக்கி ஆதவ அர்ச்சுனாவுக்கு ஒரு நீதி, இவருக்கு ஒரு நீதி அல்ல, சமமான நீதியை விசிக செய்யும் என்றே நான் நம்புகிறேன். தேர்தல் நேரத்தின் போது தேர்தல் தலைமைச் செயலாளர் அதிகாரியாக பாஜகவில் நியமிக்கப்பட்ட ஒருவரை இன்று வரை ஏன் பொறுப்பில் தொடர வர்றாங்க? ஏன்னா எத்தனையோ ஐஏஎஸை மாற்றுறீங்க, ஐபிஎஸ்ஸை மாற்றுறீங்க, யாரையும் மாற்றுறீங்க. ஆனால் தேர்தல் அப்போ பாஜகவில் நியமிக்கப்பட்ட ஒருவரை இப்போ வரைக்கும் ஏன் பொறுப்பில் வச்சுருக்கணும்? என்ன தேர்தல் வந்துருச்சா? தேர்தல் அப்போ அவங்க போட்டாங்க. ஆனால் எப்போதுமே தேர்தல் முடிஞ்சு 2 மாதம் தானே ஆகுது. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரும்ல, அது வரை இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா தான் செய்ய முடியும். 2 மாதத்துல அவங்கள ஏமாத்திரம் உடனே பிஜேபி தாவேகா கூட்டணி இல்லை, தொடர் குற்றச்சாட்டு அது உங்க மேலே. தாரக மந்திரம்லாம் எங்களுக்கு புரியுது. நான் ஒன்று சொல்கிறேன், தேர்தல் கமிஷன் அதிகாரிகளை நியமிப்பது என்பது மத்திய அரசு கொண்டு வர திட்டம், மாநில அரசு திட்டத்தில் இல்லது. அவங்க நியமிச்சிருக்கிறாங்க, போட்டிருக்காங்க, நீக்குவாங்க. நாங்கள் இப்போ வந்து அவரை எதிர்த்து போர்க்குரல் எழுப்பணும்னா அப்படி ஒரு காலம் வரும்னா எதிர்த்து போராடுவோம். தேர்தல் கமிஷனில் வந்து ஊழல் நடைபெற்றிருக்கா, கண்டிப்பாக போராடுவோம். எங்களுக்கு அது ஒன்றும் அவசியம் இல்லையே. நான் என்ன கேட்குறேன்னா, 2 மாதம் தானே ஆகுது, வந்து அடுத்த தேர்தல் இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல, உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். எடுத்தோன்னே எல்லாத்தையும் கவிழ்த்தையும் முடிச்சவங்களாம் முடிக்க முடியாதுங்க. ஒரு மக்களாட்சி தத்துவம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, மக்களுக்கான ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது, எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். தேர்தல் கமிஷன் அவங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்க வேலையை பார்க்கலைன்னா தேர்தல் கமிஷன் ஜனாதிபதி பார்வையில் கொண்டு போவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. இதே இங்கே போட்டு உருட்டுறீங்க நீங்கள், உருளைக்கிழங்க ஒன்றும் கிடையாதுங்க. இவங்க அதான் சொல்கிறேனே, முதவே கனவு உலகத்தில் இன்னமும் வாழ்கிறான் திமுககாரன். விசிகக்காரங்க இப்போ அவங்களுக்கு என்ன நட்டு கலண்டு போச்சுன்னு தெரியல. கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்க தலைவர் உரிய பதிலை சொல்லுவார்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். ஓகே, ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழன் பிரச்சனை செய்தி தொடர்பாளர், திமுகவின் செய்தி தொடர்பு சொன்னார், மார்க்கண்டேயன் எலும்பை உடப்பேன்னு சொன்னதுக்கு வந்துட்டு நீங்கள் கைது செஞ்சு இது பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் அமைச்சர்கள் எத்தனையோ பேர் முதல்வர் அவ்வளோ தரக்குறையாக விமர்சனம் பண்ணீங்க. உங்களெல்லாம் கைது பண்ணியிருந்தால் இந்நேரம் ஆட்சி இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. எந்த முதல்வரை விமர்சனம் பண்ணோம்? மு.க. ஸ்டாலின் அவர்களை. ஆமாம், தப்பு பண்ணால் விமர்சனம் பண்ண தான் செய்வோம். எங்கள் தலைவர் என்ன தப்பு பண்ணார்? ஏன்னா எலும்பை உடப்போமா? சட்டமன்றத்தை பூட்டினா முதுகெலும்பு உடப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று சொல்லவா, நாங்களும் வார்த்தை விட்டால் ரொம்ப போயிடும். சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். மார்க்கண்டேயன் மனதை மாற்றிக்கொள்வது நல்லது. ஏன்னா நாங்கள் உன்னை மனுஷனாக மதிக்கிறோம். அதை தாண்டி வேறு ஏதாவது நினைக்கணும்னு நினச்சா நாங்களும் வார்த்தை விடலாம். சட்டம் எங்களை பாதுகாக்கிறது, சட்டத்தை நம்புகிறோம். சட்டத்தின் ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது.
அதனால் அவர் பேர் என்ன? தமிழன். தமிழன் பிரசன்னா. அது என்ன தமிழன் அப்புறம் பிரசன்னா? உன் பேரே ஆங்கிலத்தில் இருக்குது, உன் பேரே தமிழில் இல்லை. முதல்ல அதை மாற்ற சொல்லுங்கள். அவரை தமிழனை முன்னாடி போட்டுக்கிட்டு நான் தான் தமிழன்னு திமுகவில் இருந்துக்கிட்டா வெல்லாது. ஏன்னா அங்கே எல்லாம் ஸ்டாலினே தமிழ் பேர் இல்லை. புரட்சியாளர் பேருன்னு கலைஞர் அன்னைக்கு என்னங்க புரட்சியாளர்? ஏன் தமிழ்நாட்டில் புரட்சியாளர் இல்லையா? புரட்சியாளருக்கு வெடிக்கவே இல்லையா? கொடியாத்த குமரன் விடவா இங்கே போராட்டினாங்க? இல்லை வாவு சிதம்பரம்ல விடவா போராடிட்டாங்க? ஸ்டாலின் எங்கேயோ போராடினார். உனக்கு என்ன இங்கே? நான் என்ன கேட்குறேன்னா, அம்பேத்கருங்கிறது யார் பேர்? ஒரு ஐயருடைய பெயர். அது பறையர்களுக்கான பேர் இல்லை. அம்பேத்கருடைய உண்மையான பேர் பீமாராவ் ராம்சி. அவர் தன்னை படிக்க வைத்தார், படிக்க சொல்லி வலியுறுத்தினார், வழிகாட்டிங்கிறதுனால அவரை வச்சுக்கிட்டார் அம்பேத்கர்னு. எந்த அக்ரஹாரத்திலேயாவது அம்பேத்கர் பேர் உண்டா? அம்பேத்கர் அந்த பேரை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காகவே அக்ரஹாரத்தில் அம்பேத்கர் பெயர் இல்லை. அது மட்டும் இல்லை, குடியானவர்கள் தெருவிலேயே அம்பேத்கர் இல்லை. அது ஒரு பார்ப்பனிய பெயர். இப்படி தான் கட்டமைச்சு வச்சுருக்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழன் பிரசன்னா போன்ற தருதலைகளுக்கெல்லாம் எக்மோரில் நீங்கள் வாங்கி அடி இன்னும் வலிச்சுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அதனால் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. கத்தட்டும். வலி அந்த அடி அடிச்சிருக்கிறாங்க. எங்கள் மதிப்பிற்குரிய அமைச்சர் ராஜ்மோகன் எளியவர்களைப் போல நின்றும் வாழ்ந்து கொண்டு பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படுது, கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுதுன்னு பேசியிருக்கிறார். நீங்கள் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக யார் விமர்சனம் பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? சவுசங்கர் வீட்டில் கரைச்சி ஊற்றுனது அது தர்மமா? சொல்லுங்கள். இல்லை அவர் கேட்டதுக்கு இல்லை, நான் கேட்குறேன், அது தர்மமா? இல்லை, பத்திரிகை சுதந்திரம் கெட்டு போச்சு, அவரை ஏன் தொடர்ச்சியாக கைது பண்ணி குண்டாசிலே போட்டிங்க? சொல்லுங்கள். அவருக்கும் நம்மளுக்கும் சில முரண்கள் இருக்குது. ஸ்ரீமதி வழக்கில் அவர் ஆடிய நாடகம்லாம் நம்மளுக்கு தெரியும், அதில் முரண் இருக்குது. இருந்தாலும் நீதியின் பக்கம் நிற்கணும்ல. கரைச்சி ஊற்றுறது சரியா? ஒரு நிருபர் வீட்டில் அல்லது ஒரு பத்திரிகையாளர் வீட்டில், ஒரு ஜேர்னலிஸ்ட் வீட்டில் கரைச்சி ஊற்றுவீங்க, அது பத்திரிகை சுதந்திரம் கெடலை. ஐயோ என்னையா பேசுகிறீங்க? உங்கள் ஆட்சியில் இதெல்லாம் பண்ணிவிட்டு எங்களை குறை சொல்லுவீங்களா? எந்த ஆட்சியிலும் செய்யாததை நீங்கள் செய்தீர்கள். அதனால தான் உங்கள் வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. தமிழன் பிரசன்னா போன்றவர்கள்லாம் வாயை அடக்கிக்கிட்டு மௌனம். ஏன் இந்த தமிழன் பிரசன்னா வேங்கவேலுக்கு ஏன் குரல் கொடுக்கல? சொல்லுங்கள். அப்போ திமுக ஆட்சியாக இருந்திருக்கும். மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மக்கள் கேவலப்படுத்தப்படுறாங்க. நீ எந்த சமூகத்தில் பிறந்தன்னு சொல்லி எழும்பூரில் நின்னியோ அதே சமூகத்து மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ போகாத இந்த வாயெல்லாம் இன்றைக்கி பேசுதா? நாயின்னு கேட்டுடலாம். மரியாதை கொடுக்குறோம் நாங்கள். சேரிக்கு ஒரு சுடுகாடும் சேரிக்கு ஒரு தனிப்பிரிவும் தானே அந்த 75 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக இந்த ஆட்சியில் திராவிட இயக்கங்கள் பண்ணி வச்சுருக்கு. இதெல்லாம் உடைக்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு பெரும்பாடாக இருக்குது. உடைப்போம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக்க நன்றி சார். நன்றி.